ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட பேர் லோகு. ஸோ இப்போ இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு கப் உளுந்து போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக பொறுமையாக வறுத்தெடுக்கணும். நம்ம இட்லி பொடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் பொறுமையாக வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வடைப்பருப்பு சொல்லுவோம்ல, வடைப்பருப்பில் அது ஹாஃப் கப் ஒரு அரை கப் போட்டு அதை அதே சேம் லைக் அந்த ஆல்ரெடி நம்ம உளுந்தில் விட்ட எண்ணெய் இருக்கும். ஸோ இது எண்ணெய் விட தேவையில்லை. அதையும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தாங்க நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கணும். அடுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 6 காஞ்ச மிளகாய் எதுக்காக நம்ம ஸ்பைசிக்காக போடணும். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஸ்பைசி போதுன்னா 6 மிளகாய் போதும். 6 மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டு திரும்ப கருவேப்பிலை லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை நல்லா வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாமே வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெருங்காயத்தூள் அது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும், ரொம்ப பைனாக அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் இட்லி பொடி அது கடிக்கும் போது அந்த மொறுன்னு இருக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கிங்க. உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டிலில் கூட மாற்றிக்கிங்க. என்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருந்துச்சு, நான் அதில் மாற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை தாராளமாக 1 மந்த் வரலையுமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக்